பூமி வஸ்திரத்தை போல் பழசாய்ப்போம், அதன் குடிகளும் அப்படியே ஒளிந்து போவார்கள். இது எப்ப நடக்கும்? ஆண்டவருடைய இரண்டாம் வருகை அல்லது பகிரங்க வருகை அல்லது ஆண்டு வரும்போது வானம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனம் முடிய வாசிக்கிற பொழுது வானங்கள் மடமடவென்று விலகிப்போம், பூமியும் அதன் கிரியில் வெந்து உருகிப்போம். இப்படி இவையெல்லாம் அழிந்து ஒளிந்து போவதாய் இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று அங்கு அறிவிக்கப்படுகிறது. அந்த காலம் யாருதான் அந்த காலத்தில் வெளிப்பட்ட ரட்சிப்புக்குரியவங்க? நீதி அறிந்தவர்களே. 7ஆம் வசனம் வாசிங்க. நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூசணங்களால் கலங்காமலும் இருங்கள். தைரியமா இருங்க. நீதி அறிந்தவர்களே, நீதிமான்களே. நீதிமான்களை என்ன யாருங்க? இன்னைக்கு காலையில நான் சாட்சி சொன்ன பாருங்களேன். சில மணி நேரமாக நீதிமான் கம்பீரிப்பான். நீதிமான் கூடாரத்தில் கம்பீர சத்தம் உண்டாது. நீதிமான்கள் சீயோனில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். நீதிமான்கள் அருமைய இரட்சகர் வெளிப்படும் போது நீதிமான்களுக்கு நீதியின் சூரியன் அவர்களை ஆண்டு கொள்ளும். நீங்க அதாவது மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்தவர்களே, உங்கள் மேல் நீதி சூரியன் உதிக்கும். வெளிப்படுது 2ஆம் அதிகாரம் 28, 29 வசனம் வாசிக்கிறோம். ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எவர்கள்? அவர்கள் மேல் அவர்களுக்கு அனோதயம். அந்த வாசிங்க. விடிவெளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். அவர்களுக்கு விடிவெளி நட்சத்திரத்தை கொடுப்பேன். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். பாருங்க, பிதாவின் ராஜ்யத்தை சூரியனை போல பிரகாசிப்பார்கள். அதனாலதான் இந்த நீதிமான்கள் என்றாலே புத்தி உள்ளவர்களைத்தான் நீதிமான் சொல்லுகிறார். அவர்களுக்குத்தான் சூரியனை அணிந்து கொண்டிருக்கும் ரட்சிப்பை கொடுக்கிறார். கர்த்தருக்கு பயந்த அவர்களை பார்த்து சொல்லுகிறார், என் வேதத்தை நீதி அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்க. ஏண்டா உபத்திர காலம், எனக்கு செவி கொடுங்க. மனுஷரின் நிந்தைக்கு பயப்படாமலும். உங்களை நிந்திப்பாங்க. மத்திய 24ஆம் அதிகாரம் 6 முதல் 12 முடிய வசனம் வாசித்த பாருங்களேன். அநேக நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைப்பார், நிந்திப்பார்கள், ஒருவரை ஒரு காட்டி கொடுப்பார்கள். அந்த நிந்தைக்கு பயப்படாமலும் அவர் தூசணைகளை கலங்காமலும் இருங்கள். அந்த நாட்களில் வெளிப்படும் ரட்சிப்பு தான் இந்த 6ஆம் வசனம் ஏசாயா 51:6 பூமி வஸ்திரத்தை போல் பழசாய் போவாது, குடிகளும் அப்படி ஒளிந்து போவார்கள். என் ரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும், என் நீதி அற்று போவதில்லை. ரட்சிப்போம் நீதி. நீதியை உடையவர்கள் தான் இந்த முடிவான காலத்துக்குரிய ரட்சிக்கப்படுகிறவர்கள். நீதி என்றால் நீ பாருங்களேன், வேதத்திலே தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ, தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். ரோமர் 8:29 வாசி. தம்முடைய குமாரர் அநேக சகோதரர்களே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு
தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முடிவான நிலை, ஒரு அழைப்புக்குரியவங்க அவனுக்கு மகிமை அந்த மறுவும் அடையறதுக்கு முன்னாடியான ஸ்டேஜ் எதுன்னு தெரியுங்களா? அவங்க நீதிமான்களான ஸ்டேஜில் வரைக்கும் ஆண்டவர் அவர்கள் பரிசுத்தப்படுத்துகிறார், அழைக்கிறார். எவரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவரை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ பாருங்க, அடுத்த ஸ்டேஜ் அவர் மறுவப்படுத்துகிறார். அதனாலதான் நீ வெளிப்படுத்துற 19ஆம் அதிகாரம் 7-8 வசனம் வாசித்தா, ஆட்டுக்குட்டியோட கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினால் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிவசம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அது பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. இவர்களை பூமியில இவர்களை வழிநடத்துகிற, இவர்களை வளர்க்கிற காலத்திலேயே இவர்களை மறும் அடையத்துக்கு முன்பாக தேவன் இவர்களை நீதிமான்களான தகுதியை அடைய, நீதிமான்கள் என்றால் நீ எசேக்கியேல் வாசித்திருக்கிற எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அவருடைய கட்டளை கற்பனைகளை முடிவு பரிந்தும் கை கொள்கிறவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான். வாசிங்க. என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையா இருப்பான் ஆகில் அவனே நீதிமான். அவன் தான் நீதிமான். அவன் பிழைக்கவே பிழைப்பான். அவன் சாவு கிடையாது, அவன் மரணம் கிடையாது. அப்போ அருமையப்பா என்ன சொல்றாங்க யோவான் சுவிசேஷத்துல, என் சத்தத்துக்கு நீங்க செவி கொடுக்கிறபடினால் நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இருக்கிறீர்கள், உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவேன். உங்களை என் பிதா தன் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். அவர் ஒருவரா அவரை கெட்டு போவதில்லை. அந்த வசனத்தை வாசிக்கல. யோவான் 10:20 வாசிங்க. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகள் அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் சொல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. அவங்களுக்கு அவங்க தான் நித்திய ஜீவனுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஏசாயா 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்களே. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையவும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஹல்லேலூயா. சீயோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கு என்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். மணவாட்டியானவளுக்கு மணவாளனே ஆட்டுக்குட்டியான வஸ்திரத்தை, அது சுத்தம் பிரகாசமான மெல்லி வஸ்திரம், அது பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அப்ப ஏன் நீதியானவர்களாய் நீதிமான்களை ஏன் ஆண்டவர் நீதிமான்கள் என்ற நிலையில் ஆண்டவர் அவர்களை ஆயத்தப்படுத்தி அடுத்த ஸ்டேஜ் மகிமை மறுரூபம், அடுத்தாற்போல அவர்கள் தன்னோடு வாழுவதற்கு என்று எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலை, அவர்கள் ரட்சிப்பின் அதிபதியாகிய அநேக பிள்ளைகள் மகிமையில் சேர்க்கும்படி அவர்களின் ரட்சிப்பின் அதிபதியை என்று வாசித்தோம். இவர்களை தமது மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள் என்று ஏசாயா 61:3 வாசித்தோம். அதே அதிகாரத்தில் 10ஆம் வசனம் வாசித்தா அங்கே நீதியின்
ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். இப்போ நீதி என்றாலே தேவன் அவருடைய கட்டளை கற்பனைகளை நீங்க வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசித்தா இந்த தீர்க்க தரிசன வசனத்தை அவருடைய கட்டளை கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் சொல்றார். வாசிங்க தயவு செய்து. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். கடைசியில வெளிப்பட 22ஆம் அதிகாரத்துல மகாராஜா சொல்றாங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒன்பதாம் வாசிங்களேன். 22 வெளிப்பட 22:9. அதற்கு அவன், நீ இப்படி செய்யாத படிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகிறவர்களும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனே தொழுதுகள் என்றான். ஆக இந்த வசனத்தை கை கொள்ளுகிறவர்களோடு கூட நான் ஒரு ஊழியக்காரன். வாசிங்கள. இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோட எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியாக நீதிமான்கள் என்ற நிலையை நம் அடைய அவருடைய கட்டளை கற்பனைகளை அப்படின்னா அவருடைய வசனத்தின்படியான ஜீவிதம் செய்யணும். அவருடைய சத்திய வசனத்தை கை எசையா 26ஆம் அதிகாரம் 2ஆம் வாசிங்கள. சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசிங்க. சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக. யாரெல்லாம் சத்தியத்தை கை கொண்ட வாழ்க்கை வாழ்றாங்களோ அவங்கதான் நீதிமான்கள். ஒருவன் போதித்தால் திருவசனத்தின்படிதான் போதிக்கணும். அதுக்கு மாறாக போதித்தால் அது சத்தியத்தின்படியான போதனை இல்லை. வசன நான் எடுத்து சொல்றேனா. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 11 வாசிங்க. ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலையும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். நீ பார்க்கணும், இந்த ஆவிக்குரிய மண்டலத்துல பிரசங்கங்களை நாம கேட்கிறோம். ஒரு வசனம் கூட ஏதோ ஒரு ஒப்புக்கு ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வாங்க. அதன் பிறகு இவங்களுடைய கதை கற்பனைகள், இவங்களுடைய குடும்ப காரியங்கள், இதை சார்ந்துதான் அந்த பிரசங்க முடிவு பெறுகிறது. ஆனால் கர்த்தருடைய கட்டளை என்ன? இயேசு மகாராஜா பிரசங்கம் பண்ணாங்கல்ல, மத்தேயு 5-6 அதிகாரங்களில வாசிக்கிறோம். ஏசப்பா அவருடைய பிரசங்கம் ஒளிமலையில பிரசங்கத்தில் எல்லாமே பழையற்பாட்டில் மோசைக்கு கொடுத்த நியாய பிரமாணத்தை சார்ந்த தீர்க்க தரிசனங்கள் தான். ஆகமங்களில் அறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களைத்தான் ஆண்டவர் மலை பிரசங்கத்தை பிரசங்கித்து இப்படி மோசையை சொன்னா அது இப்பொழுது நிறைவேறலாயிட்டுன்னு சொல்றார். தீர்க்க தரிசலை கொண்டு உரைத்த தீர்க்கங்களும் ஆகமங்களில் அறிவிக்கப்பட்ட சத்தியம் எதுவோ அந்த தேவ சத்தியத்தை தான், தேவ திட்டத்தை தான் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். அப்பா சொல்றாங்க, ஏசப்பா